ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூப்பரான சேரீயில் ஒரு லாங் கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கிறேன். பேக் பார்ட்டில் வந்து சென்டர் நாச் போட்டுட்டு இதோட மெஷர்மெண்ட்லாம் வந்து நான் என்னோடய கட்டிங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ. இப்போ வந்து நான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் எடுத்து நகராமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வரும் ரவுண்ட் நெக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்ட் நெக்கை வந்து நான் 2.5 இன்ச்சு நெக்கு ஓப்பன் வச்சுருக்கேன். நெக் ஓப்பனுக்கு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நான் வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா சென்டரில் அதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டுட்டு அப்படியே திருப்பி அடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அது ப்ளவுஸுக்கு அடித்து திருப்புவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது அடித்து திருப்பிட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். சுற்றி வர ஒரு ஸ்டிச்சு நல்லா ரவுண்ட் நெக்கு நல்லா போட்டுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், ரவுண்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இது கிளாத்து வந்து கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற கிளாத்துனால ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இதே வந்து நமக்கு காட்டன் கிளாத்து அந்த மாதிரியா இருந்தால் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இது வந்து கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற கிளாத்து. நான் வந்து பேக்குக்கு கீழே மட்டும் பார்டர் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு சேரீயில் ஸ்டிச் பண்ணுறதுல என்ன ஒரு இது பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த டிசைன் நம்ம எங்கெங்கே வைக்கணும், பார்டர் கைக்கு பார்டர் வைக்கணும்னா வச்சுக்கலாம், பேக்குக்கு பார்டர் வைக்கணும்னா வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். டிசைனும் அதே மாதிரி தான். நமக்கு எது தோணுதோ அதை நம்ம வச்சு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன். ப்ளவுஸுக்கு டாட் பிடிக்கிற மாதிரியே ஷோல்டர்லேருந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு ஹைட்டில் டாட் பிடிச்சிக்கிறேன். 2 சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். பேக் டாட்டு 2 டாட்டுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் பார்ட்டு முடிஞ்சுது. இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து டெப்த்து வந்து 11 இன்ச்சு வச்சுருக்கேன். ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். டெப்த்து வந்து 11 இன்ச்சு மார்க் பண்ணி அதுவும் ரவுண்ட் நெக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நெக்கில் எடுத்து வச்சுட்டு கேன்வாஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நான் ஜாயின் போட்டுக்கிறதுனால கிளாத் பத்தாதனால மேலே இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கேன்வாஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். அதில் 11 இன்ச்சில் 2.5 இன்ச்சு வித்தில் நான் வந்து ஒரு ரவுண்ட் நெக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து சுற்றி ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். சுற்றி ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளே இருக்கிறத கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்து இது வந்து டீப் நெக்காக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் இது பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நெக்கு வந்து அகண்டுட்டு போகாமல் இருக்கும். இது வந்து நான் ஏன் கட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய முன்னாடி இருக்கிறது வந்து லைட் கலர் கிளாத்துனால என்ன ஆக போகுதுன்னா பாருங்கள், முன்னாடி நல்லா தெரியும் அந்த ஒயிட்டு. அதனால தான் வந்து நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு கேன்வாஸ் வந்து ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த கலர் லைனிங் கலர் வந்து கிளாத்து ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்குனால நான் அந்த மாதிரி பண்ணலை. ஸ்டிச்சு வர்ற இடத்துல மட்டும் 1/4 இன்ச்சு கேப்பில் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ சுற்றி வர ஸ்டிச்சு போட்டுட்ருக்கேன். போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கிற கிளாத்து. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுது. நமக்கு இந்த மாதிரி கவுனில் தைக்கிறதுக்கு ஒரு நாளே ஆயிரும். ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு நாளே பிடிக்கும் நமக்கு. அதனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ரவுண்ட் நெக் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து டிசைன் வைக்கிறதுக்காக இது இப்போ 11 இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நெக்கு ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு 5.5 + 1/2 6 இன்ச்சில் வந்து நான் வந்து மறுபடியும் வேறு கிளாத் எடுத்துக்கிறேன்.
எடுத்துட்டு அந்த கிளாத்தை மேலே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதை விட அதிகமாக நம்ம ஏன்னா ஸ்டிச்சிங் அலோன்ஸ் விடணும் இல்லையா, அதுக்காக. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து சென்டரில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அடித்து திருப்பிக்கோங்க. 2 கிளாத்தையும் வச்சு அடித்து திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து த்ரெட்டு மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வேறு த்ரெட்டு வேறு கலர் யூஸ் பண்ணுறதுனால த்ரெட்டு நான் லைனிங்க்கு வந்து வச்சு பார்த்தேன். அந்த கிளாத் வந்து அதுவே வெளியே தெரியாதனால அதே லைனிங் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி லைட் கலர் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங் கிளாத்தை மாற்றிக்கோங்க உள் சைடு. இது அவ்வளோதான். அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த சைடுமே வந்து நம்ம சுற்றி வர ஸ்டிச்சு அடித்து திருப்புற மாதிரி திருப்பிட்டு அதுக்கு வந்து சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 2 சைடுமே ஒரே மாதிரி லெஃப்ட் ரைட் ரெடி ஆயிரும். அது பார்த்துக்கோங்க. ஒன் சைடாக போயிட போகுது. லெஃப்ட் ரைட் பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிய போகுது. இதில் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி வச்சு பார்த்துக்கோங்க ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு. நான் வந்து சென்டரில் வந்து ஒரு கிளாத் கொடுக்க போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1/4 இன்ச்சு வந்து அடிச்சிருக்கிறனால அந்த இடத்துல நமக்கு 1/2 இன்ச்சு வந்து கேப் வரும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறக்காக இந்த மாதிரி நான் பொட்லி பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொட்லி பட்டன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதும் என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு வச்சு தான் ஆகணும் அந்த டிசைனுக்காக. இந்த மாதிரி நான் வந்து 11 பொட்லி பட்டன்ஸ் வச்சுருக்கேன். ஒன் சைடு வச்சு எடுத்துகிட்டு அந்த திக்காக இருக்கிற கிளாத்தை வந்து கீழே வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம இந்த நல்லா இருக்கிறதுல வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். ஓகேங்களா. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நிறுத்தி பொறுமையாக தான் தைக்க முடியும். நமக்கு ஃபாஸ்ட்டாக தைக்க முடியாது இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வரும்போது. அதனால தான் வந்து 1 டேவே ஆயிரும் நமக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே இருக்கிற பிசுறு எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு என்கிட்ட அதுக்கு மேட்சான லேஸ் இருந்தனால நான் லேஸ் வச்சு இது ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே வந்து நீங்கள் பைப்பிங் கூட கொடுக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். நம்மளோட டிசைன் தான். அதாவது நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எப்படி பொருந்துதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மேலே வந்து ஒரு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து அதில் வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா டிசைனு. ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பின்னு குத்திக்கிறேன் சுற்றி வரோமே. அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா. பாருங்கள், சுற்றி வரும். அதே மாதிரி ஷோல்டர்லேயும் நம்ம எத்தனை இன்ச்சு ஓப்பன் கட் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ச்சில் கரெக்டாக வச்சு நீங்கள் பின்னு குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சு போடுங்க. அப்போ தான் வந்து நெக்கு விலகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க சுற்றி வராமல். நீங்கள் கண்டிப்பாக பின்னு குத்தியே தான் ஆகணும். ஏன்னா டீப் நெக்காக இருக்கிறனால ஒன் சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பட் எண்டிங்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. நெக்கு வந்து அகண்டுட்டு போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பின்னு குத்துறது. இப்போ வந்து இந்த பின்னெல்லாம் குத்திட்டு நீங்கள் எடுத்து அதை சேஃப்டியாக வைக்கணும். இல்லாட்டி அது நானும் இதே போல் பல தடவை அந்த பின்னு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுக்கும்போது 10 இருக்கும். ஆனால் நம்ம திருப்பி குத்தும்போது 2 காணாமல் போயிடும். இதே மாதிரி தான் இந்த பின்னு வந்து போயிட்டே இருக்கும். அது கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது பார்க்குறக்கு என்னமோ சின்ன பின்னு தான். ஆனால் அதோட ஹெல்ப் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது யூஸ் பண்ணும்போது அது தெரியும் நமக்கு. இப்போ வந்து நான் வந்து அந்த கீழே அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு போட்டேன் இல்லைங்களா, அதுலேயும் சுற்றி வர நான் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்த்துட்டு ஷோல்டரெல்லாம் நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு மேலேயே 2 ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிரும். ஓகேங்களா. இப்போ டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட் எடுத்து 1/2 இன்ச்சு ஹைட் மார்க் பண்ணி, அதில் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. 2 ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் த்ரெட்டையும் மாற்றிருந்தீங்கன்னா இந்த இடத்துல மாற்றிக்கோங்க த்ரெட்டை. ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி 2 ஷோல்டருமே 1/2 இன்ச்சில் ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் பார்ட்டுக்கு தான் போயிடலாம். இப்போ ஓகேங்களா? இவ்வளோ தான் நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கவுன் தைக்கிறதுல வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் முடிஞ்சதுனாவே பாதி வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சீக்கிரம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் ஃப்ரண்ட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வேலை சீக்கிரம் முடியும். இப்போ வந்து ஃப்ரண்ட்லேயும் டாட் பிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். 1/2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு 2யும் பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லெஃப்ட் ரைட் ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவுக்கு பார்டர் வர மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டதை 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நான் வந்து ஸ்லீவில் எந்த டிசைன்ஸுமே வைக்கல. சும்மா ப்ளைனாக தான் ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். டிசைன் எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ 1/2 இன்ச்சில் அடிச்சுட்டு திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஒரு ஸ்டிச்சு போட்டிங்கன்னா நமக்கு கீழே வந்து பிசுரை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சுற்றி வர ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து ரெடி ஆயிரும். சென்டர் நாச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 ஸ்லீவுமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து இதில் 1/2 இன்ச் ஸ்லீவ் அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சை நான் மார்க் பண்ணி சென்டரை இது பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒன் சைடில் அப் அண்ட் டவுன் வந்து வராமல் இருக்கும். அதனால தான் சென்ட்ரலில் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்லீவ் சென்ட்ரல்லேருந்து அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தைக்கிறதெல்லாம் நம்ம ஒரு நாளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான இது வந்து நான் சொல்லியிருக்கேன் டிசைன்ஸ் எல்லாமே. இந்த கவுனுக்கு வந்து எவ்வளோ ரேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஊர் சைடு எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ தான் நான் ஒவ்வொன்றா தைச்சிட்டு வரனால ரேட்டு பற்றி அவ்வளோவா எனக்கு தெரில. நான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு தான் வந்து ரேட்டு வாங்கிட்டுருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து உங்கள் ஊர் சைடில் எவ்வளோ ரேட்டு வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எவ்வளோ வாங்கலான்னு உங்களோட ஐடியாவை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது இப்போ பேக் பார்ட்டுக்கு வந்துடலாம். பேக் பார்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து சின்ன சின்ன மடிப்பு இப்போ பட்டுப்பாவாடைக்கெல்லாம் எப்படி ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறோம் அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சிக்கலாம். இந்த சேரீ சூஸ் பண்ணதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்டர் வந்து நல்லா பெருசாக இருக்கிறனால தான் இந்த சேரீவே வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம போடும்போதும் ரொம்ப அழகாக இருக்கும். பார்டர் இருக்கிற சேரீ சும்மா ப்ளைனாக இருக்கிற சேரீக்கெலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி பார்டர் இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் 2 இன்ச்சில் வந்து ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு வாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் சின்னதாக தப்பு பண்ணினீங்கன்னா கூட அது காட்டி கொடுத்துரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு காட்டி கொடுக்குற இடம். அதனால் வந்து நீங்கள் 2 இன்ச்சில் கரெக்டாக ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு வாங்க. அப்படி உங்களால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை மார்க் பண்ணி கூட நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணி அந்த இடத்துல கூட ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு வந்து ஃபினிஷிங் தான் தேவை நீட்டாக. இப்போ வந்து நான் இதே மாதிரி 2 இதுவுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2மே ஃப்ளீட்ஸ் பிடிச்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலோன்ஸ் விட்டுருக்கிறத வந்து நான் இப்போ 2யும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2க்குமே ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு ஒரு அமுக்கு தையல் போடணும். இந்த தையல் வந்து முக்கியமான தையல். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ஃப்ளீட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒன் சைடு போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி பேக் சைட்லேயும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து முக்கால்வாசி கவுன் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து சைடு ஜாயின் பிடிக்க போகிறோம். அங்கே தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டையே யூஸ் பண்ண போகிறோம். டேப்பே யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நமக்கு டேப்புக்கு வேலையே இல்லை. இப்போ வந்து 2 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடும் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு பதிவு தையல் போட்டுக்கோங்க.
அப்போ தான் வந்து பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2 சைடுமே நம்ம ஜாயிண்ட்டும் பண்ணியாச்சு. பதிவு தையலும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ உங்களோட கை, நெக், ஹேண்ட் ஓப்பன் வந்து எவ்வளோ இருக்கோ, உங்களோட ஷோல்ட்ரு வந்து ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தீங்கன்னா அந்த 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு 2யும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸி தான் கவுன் தைக்கிறது. பட் ஆனால் டைமு தான் எடுக்கும். ஒரு நாளே ஃபுல்லாக டைம் எடுக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறக்கு. அதனால் வந்து நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னாவே ஈவினிங்க்கு மேலே ஆயிரும் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுவும் டிசைன்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே லேட் ஆயிரும். அதுக்கு தகுந்த ரேட் வந்து எவ்வளோன்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாலுமே நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான். இப்போ ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2வது சைடும் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 2வது சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரா தையல் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஏதாவது லூஸ் டைட் இருந்தாலும் பிரித்து விட்றக்கு சௌரியமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கவுன் வந்து முடிகிற கண்டிஷன் 95% வந்து முடிகிற கண்டிஷனில் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அவ்வளோதான் முடிஞ்சுது. பாருங்கள் ஃப்ளீட்ஸ் பிடிச்சதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கவுன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.